இந்த 12 ஆண்டுகளில் குமரி மகாசபா அதனுடைய 10 கொள்கைகள் என்றால் குமரி மகாசபாவில் இருந்து எழுதியிருந்தோம். பென்ஷன் should not be taxable. ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கும்போது அவங்களுக்கு டாக்ஸ் ஆகிவிட்டது, அதை செய்யக்கூடாது என்று எழுதியிருந்தோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குமரி மகாசபாஸ் வாய்ஸ் இஸ் ஹர்ட் இன் டெல்லி அண்ட் இன் தமிழ்நாடு அசம்பிளி. பத்மநாபபுரம் கொட்டாரத்தை எடுத்தேன். அவர் பத்மநாபபுரம் கொட்டாரம் யாருக்கு இருக்குது தெரியுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவில் இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இல்ல. 19 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாவட்டத்தை ஒரு சின்ன குரூப் cannot decide, dictate, blackmail and threaten and ruin. This is not possible. குமரி மகாசபா என்பது ஆரம்பித்து 12 ஆண்டுகளானது. உங்களுக்குள் பல கேள்விகள் வர வேண்டும், வந்திருக்கலாம். நீங்கள் இந்த 12 ஆண்டுகளில் 13 ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள், என்ன சாதித்தீர்கள், இந்த பெங்களூரில் உள்ளவர்கள் இங்கு வந்து என்ன கண்டார்கள், கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள். என்ஜினியர் அன்பு சாமுவல் ஏராளமாக போராடி என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் 2-3 பேர் சொந்த செலவிலே பிளேன் வந்து பல இதுகளுக்கு மீட்டிங் எல்லாம் வந்து நிறைய செய்திருக்கிறாங்க. இந்த 13 ஆண்டுகளில் குமரி மகாசபா ஒரு தெருவில் நின்று போராடக்கூடிய ஒரு சபை அல்ல. நாங்கள் தெருவில் கொடி பிடித்து அசையக்கூடியவர்கள் அல்ல. தண்ணி வேணுமா? ஹார்பர் ஒன்று, ஐடி பார்க் ஒன்று, பல்கலைக்கழகம் ஒன்று, டூரிசம் டெவலப்மெண்ட் ஒன்று, நவோதய வித்யாலயாவை கொண்டு வருவது, பத்மநாபபுரம் பேலஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது, இது போன்று 10 திட்டங்கள் மெயினாக உள்ளது. இந்த 10 திட்டங்களில் மாத்திரம் நாங்கள் நிற்கவில்லை. எந்ததெல்லாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு கண்ணில் பட்டதோ அதையெல்லாம் நாங்கள் செய்தோம். என்ன செய்தோம் என்றால், குறுகிய காலத்தில் உள்ளதை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கின்றேன். கொரோனா காலத்தில் முதலாவது மத்திய அரசாங்கம் வேக்சினேஷன் 750 ரூபாய்க்காக வேண்டி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். குமரி மகாசபா உயர் திரு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தோம். இந்த வேக்சினேஷன் யூனிவர்சல் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டும். அநேகருக்கு காசு இருக்காது, அநேகரால் முடியாது, வியாதி, ஃப்ரீ வேக்சினேஷன், யூனிவர்சல் வேக்சினேஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சிபாரிசை செய்திருந்தோம். பிரைம் மினிஸ்டர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பு யூனிவர்சல் ஃப்ரீ வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டது. குமரி மகாசபா சார்பில் கபசுர குடிநீர் கொடுக்க வேண்டும், சித்தாவினால் கண்டுபிடிக்கப்பட்டது, எங்கள் மாவட்டத்தில் இது ஒரு சிறந்தது, ஆகவே இதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் லெட்டர் எழுதியிருந்தோம். அதையும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஏற்று கபசுர குடிநீர் கொடுத்தது. அதனால் ஏராளமான மக்கள் பிழைக்கப்பட்டார்கள். மத்திய அரசாங்கம் விவசாயத்திற்காக வேண்டி விவசாயிகளின் கடன் தள்ளுபடி என்ற ஒன்று இருந்தது. குமரி மகாசபா அவர்களுக்கு எழுதியது, விவசாயிகளின் கடன்களை தள்ளிவிடாதீர்கள், பசியாக இருப்பவனுக்கு மீனை கொடுக்காதீர்கள், மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று நாங்கள் எழுதியிருந்தோம். அதற்கு பதிலாக நாங்கள் சிபாரிசை செய்திருந்தோம். இந்த விவசாயிகளுக்கு வருமானத்தை கூட்டுவதற்காக ஆடுகள், மாடுகள், கோழிகள் இவற்றை வளர்ப்பதற்காகவும் வர்மி கம்போஸ்ட் செய்வதற்காகவும் நீங்கள் செய்யுங்கள், அது அவர்களுடைய வருமானத்தை கூட்டும் என்று கூறினோம். அதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியிலிருந்து லெட்டர் திரும்ப வந்தது, நன்றி, உங்களுடைய சஜஷன்ஸ் ஆர் அக்செப்டட் அண்ட் வி வில் இம்ப்ளிமெண்ட். அதுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த மாதிரி பலவிதமான வருமானத்தை இம்ப்ரூவ் செய்யக்கூடிய காரியங்களை இன்ட்ரடியூஸ் செய்தார்கள். மிஸ்டர் பிரசாந்த் ஜாவ்டேகர் ஹெச்ஆர்டி மினிஸ்டராக இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் குமரி மகாசபா சார்பில் லெட்டர் எழுதியிருந்தோம். எஜுகேஷன் என்பது ஆல்ரவுண்ட் எஜுகேஷனாக இருக்க வேண்டும், புஸ்தக புழுக்களாக இருக்கக்கூடாது. 12 வெளியில் வரக்கூடிய சமயத்திலே அந்த பிள்ளைக்கு முழு கான்பிடன்ஸ் இருக்க வேண்டும், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்க வேண்டும் என்று கூறி ஆல்ரவுண்ட் எஜுகேஷன் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கிருந்து சொல்லி கொடுத்திருந்தோம். மிஸ்டர் பிரகாஷ் ஜாவ்டேகர் உடனடியாக லெட்டர் திரும்ப அனுப்பி தந்திருந்தார்.
இந்த அரசாங்கமானது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது என்னவென்றால் ஒரு விசித்திரமான அரசாங்கம். இந்த அரசாங்கம் நாம் குமரி மகாசபாவில் இருந்து எழுதக்கூடிய லெட்டர்களுக்கு உடனடியாக அவர்கள் பதில் தருவார்கள். பல இடங்களில் லெட்டர் எழுதினால் அநேக கட்சிகள் அனுப்பி தருவது கிடையாது. ஆனால் மத்திய அரசாங்கத்திலிருந்து உடனடியாக லெட்டர்கள் வந்து கொண்டிருந்தது. அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எந்தெந்த மினிஸ்டர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதினோமோ எல்லா இடத்திலிருந்தும் உடனடியாக மறுபடி வந்தது. எஜுகேஷன் மினிஸ்டர் அடுத்த எஜுகேஷன் பாலிசியில் நாங்கள் இதை இன்கார்பரேட் பண்ணுவோம் அப்படி சொல்லி மிஸ்டர் பிரசாந்த் ஜாவடேகர் அனுப்பி தந்திருந்தார். அது கண்டிப்பாக நியூ எஜுகேஷன் பாலிசியில் இன்கார்பரேட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆல்ரவுண்ட் எஜுகேஷனுக்காக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பல காரியங்கள். அதுபோன்று பென்ஷன் வாஸ் டாக்ஸபிள். நாங்கள் குமரி மகாசபாவில் இருந்து எழுதியிருந்தோம் பென்ஷன் ஷுட் நாட் பி டாக்ஸபிள். ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கும்போது அவங்களுக்கு டாக்ஸ் ஆகிவிட்டது, அதை செய்யக்கூடாது என்று எழுதியிருந்தோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி ஜீரோ பேலன்சிங் இருந்தால் பேங்கிலே அதற்கு ஃபைன் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் கடிதம் எழுதினோம், அப்படி செய்யக்கூடாது, ஜீரோ பேலன்ஸுக்காக வேண்டி டாக்ஸ் ஃபைன் செய்யக்கூடாது என்று. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி பலவிதமான காரியங்களை அனுப்பினோம். அதுபோன்று இந்த மேம்பாலங்கள் இதனுடைய கலாகாரன் தான் அதா இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் அன்பு சாமுவல், இன்ஜினியர் அன்பு சாமுவல். அதிகம் பேச மாட்டார், அதிகம் செய்யக்கூடிய ஆள். இந்த 2 மேம்பாலத்துக்கும் டிசைன் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தது அவர் தான். அவருடைய டிசைனில் தான் செய்தது. லாஸ்ட் மினிட்ல இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் மாறி போச்சுது. ஆனா அவருடைய டிசைன் தான். அவர் தான் இதனுடைய ப்ரப்போசல் எல்லாம் கொடுத்தாரு. சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ளைஓவர்ஸும் அவருடைய கண்ட்ரிபியூஷன்ஸ் தான். அவரை வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்காக வேண்டி நாங்கள் நிறைய காரியங்கள் எடுத்தோம். ஏர்போர்ட்டுக்காக வேண்டி 2009 கலெக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாரு. சுவாமி தோப்பில் இருக்கக்கூடிய 832 acres of land is ideal for ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி. அது சில காலகட்டங்களில் சில கான்ட்ரவர்சியில் மாறிச்சது. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹெச் வசந்தகுமார் இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் சில ஆளுகள் இன்ஜினியர் அன்பு சாமுவலை கூட்டிட்டு போய் ஹெச் வசந்தகுமார் அவருடைய ஆபீஸ்ல நாங்க போய் உட்கார்ந்து பேசணும். அவர் சொன்னார், இல்லையே இது முடியாது, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, ஒரு ரிப்போர்ட் இருக்குதே அப்படின்னு சொல்லி காணிச்சாரு. அந்த சமயத்துல மிஸ்டர் அன்பு என்ஜினியர் அன்பு சாமுவல் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு ஆர்டரை கொடுங்க, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நாங்க டெக்னோகிராட்ஸ், எங்களுக்கு தான் தெரியும் ஏர்போர்ட் எங்க வரும் எப்படி வரணும்னு எங்களுக்கு செய்ய தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ உடனேயே மிஸ்டர் வசந்தகுமார் அவருடைய செக்ரட்டரிக்கு போன் பண்ணி, குமரி மகாசபா இப்படி சொல்றதா இருந்தால், உங்களால இப்படி செய்ய முடியும்னு சொல்லி இருந்தால், நான் சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், என் சொந்த செலவுல. இன்ஜினியர் அன்பு சாமுவலை இன்னொரு இன்ஜினியரை நான் டெல்லிக்கு கூட்டிட்டு போறேன், மினிஸ்டர்கிட்ட நாங்க பேச வைக்கிறோம், செக்ரட்டரிட்ட பேச வைக்கிறோம்னு சொல்லி ஹெச் வசந்தகுமார் சார் அன்பு சாமுவல் சாரை கூட்டிட்டு போயிருந்தாரு டெல்லியில. அங்க போய் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரேட்ட பார்த்து அவங்க செக்ரட்டரி சொல்லி இருந்தாரு, நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பியூரோகிராட்ஸ், நீங்க டெக்னோகிராட்ஸ், எங்களுக்கு தெரியாது, நீங்க இவ்வளவு உறுதியாக இருந்தால் நீங்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஏஜென்சியை வச்சு சர்வே பண்ணி எங்களுக்கு கொடுக்க நாங்க ஏத்துக்கிறோம்னு. அந்த ஏஜென்சியும் அவர் தான் ஏற்பாடு பண்ணி தந்தாரு, ஜியாய்டு கன்சல்டன்சி. அவருடைய தலைமையில தான் எல்லாம் செய்து கலெக்டர்கிட்ட போய் பார்த்து பேசியிருக்கிறாரு, எம்பிகள்கிட்ட பார்த்து பேசியிருக்கிறாரு, நிறைய ஏர்போர்ட்டுக்காக வேண்டி செய்திருக்கிறாரு. கடந்த ஆட்சின்னு சொல்லும்போது லாஸ்ட் எலெக்ஷன் ஜெனரல் வி.கே. சிங் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சிவில் ஏவியேஷனா இருந்தாரு. அவர் 2-3 தடவை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. அந்த டைம்ல அவர் கண்டிப்பா சொன்னாரு, ஏர்போர்ட் கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரணும்னு சொல்லி. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மிஸ்டர் ஸ்டாலின் இருக்கக்கூடிய சமயத்துல நாங்க எல்லாரும் போய் பார்த்திருந்தோம், நானும் ஜெசர் சாரும் வேறையும் கொஞ்சம் பேரெல்லாம் போய் பார்த்து பேசணும், ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி. குமரி மகாசபா அது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, முன்னால இருந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, எங்க போனாலுமே முதல் மரியாதை குமரி மகாசபாவுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது. அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருந்தாலும் சரி, அல்லது
சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, குமரி மகாசபா ஒரு ப்ரப்போசல் கொடுக்குதுன்னு சொன்னா எவ்வளவு கூட்டமா பிஸியா இருந்தாலும் உடனே எங்களை அழைச்சிடுறாங்க. நாங்க கொடுக்கக்கூடிய ப்ரப்போசல்ஸ் அவங்க எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புறாங்க. மிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன செய்வாருன்னு சொன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்து ப்ரப்போசல்ஸை எடுத்துக்கிட்டு இது நல்ல அருமையான ப்ரப்போசல் வித் ரெக்கமெண்டேஷன் ஃபார்வர்டட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் அனுப்பி கொடுத்துருவாரு. மிஸ்டர் விஜயகுமார், மிஸ்டர் வசந்தகுமார் என்ன செய்வாங்கன்னா, நம்ம எழுதக்கூடிய அதே மெட்டீரியலை அவங்க லெட்டர் பேட்ல போட்டு பார்லிமெண்ட்ல எடுப்பாங்க. மிஸ்டர் விஜய் வசந்தா அப்படிதான் செய்துட்டு இருக்கிறாரு. குமரி மகாசபாஸ் வாய்ஸ் இஸ் ஹர்ட் இன் டெல்லி அண்ட் இன் தமிழ்நாடு அசம்பிளி. எல்லாருக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு பாசிட்டிவா செய்யறோம், எவ்வளவு இதுன்னு. அடிகளார் சொன்னாங்க சித்தாவை பற்றி குமரி மகாசபாவிலேயே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் சித்தா மாத்திரம் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த நாடி பார்க்கக்கூடியது, வர்ம கலை, இந்த மாதிரி நிறைய கலைகள் ட்ரெடிஷனல் இருக்குது. இவங்களை எல்லாம் கூப்பிட்டு கூட நம்ம ஒரு செமினார் வச்சிருக்கிறோம், வெற்றிகரமா நடந்திருக்குது. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. நம்ம ரெக்கமெண்டேஷன் கூட கொடுத்துருக்குறோம், இதுகளெல்லாம் செய்ய வேணும்னு சொல்லி. அந்த ஏர்போர்ட்டுக்காக வேண்டி என்னன்னு சொன்னா முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால போய் எம்பியை நாங்க போய் பார்த்தோம். பார்க்கக்கூடிய சமயத்துல அவர் சொன்னாரு, நான் கண்டிப்பா கொண்டு வருவேன், முதல் ஃபிளைட்ல நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அது அவரு பார்த்த பிறகு முதல் ஃபிளைட்ல நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு நாங்க போய் கன்னியாகுமரியில விவேகானந்தா மெமோரியத்தை போய் பார்த்தோம், பிரசிடென்ட் போய் பார்த்தோம். பிரசிடென்ட் நாங்க பார்க்கக்கூடிய அன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை குறைவா இருந்தாரு. மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீயை நாங்க போய் பார்த்தோம். பிரசிடென்ட்டை பார்க்கக்கூடிய சமயத்துல நான் 2 காரியங்களை பற்றி பேசினேன் பிரசிடென்ட் கிட்ட. ஒண்ணு, எங்களுக்கு 2-3 ஆசைகள் உண்டு, அது ஆசைகளோட நிரந்தரக்கூடாது. எங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணும். நாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு விவேகானந்தா யூனிவர்சிட்டி ஒண்ணு, விவேகானந்தா கேந்திராவிலேயே நீங்க அமையுங்க. விவேகானந்தான்னு சொல்லக்கூடியது உலகத்துல என்னதான் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு பெருமை. இந்த பெருமையை நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. அதனால விவேகானந்தாவுக்கு பேரிலேயே ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வர வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கிட்ட நாங்க கேட்டோம், எங்களுக்கு நீங்க ஒரு சின்ன உதவி செய்ய வேணும். என்னன்னு சொன்னா, விவேகானந்தா கேந்திராவில் இருந்து ஒரு லெட்டர் உங்க லெட்டர் பேட்ல பிரைம் மினிஸ்டருக்கும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கும் எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கணும். நாங்க போராடிட்டு இருக்கிறோம், ஆனா எங்க கை ஒரு கையா தான் இருக்குது, எங்க கைக்கு கூடாது இன்னொரு கை வந்துன்னா சத்தம் வரும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப அவர் சொன்னாரு, கண்டிப்பா நாங்க விவேகானந்தா கேந்திராவில் இருந்து ரெக்கமெண்டேஷன் எங்க லெட்டர் பேட்ல சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கு நான் எழுதி கொடுக்குறேன். நான் சொன்னேன், நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கொண்டு வருவேன், எங்கள்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டுகள் இருக்குது, நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வருவேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க லெட்டர் பேடில் அனுப்பி கொடுப்போம்னு சொல்லி விவேகானந்தா கேந்திரா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி நான் இந்த பத்மநாபபுரம் கொட்டாரத்தை எடுத்தேன். அவர் பத்மநாபபுரம் கொட்டாரம் யாருக்கிட்ட இருக்குது தெரியுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவில் இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இல்ல. காரணம் என்னன்னா, குமரி மகாசபா சார்பில் நான் கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவுக்கு எழுதி கேட்டேன், அவங்க ஒரு பதில் கொடுக்கல, அவங்கள்ட்ட நோ ரெக்கார்டு. திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கேட்டோம், தேர் இஸ் நோ ரெக்கார்டு. அதை பற்றி பின்னால நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அது ஒரு டாபிக் இருக்குது ஃபார் டிஸ்கஷன். இந்த மாதிரி ஏராளமான காரியங்கள் குமரி மகாசபா எடுத்துட்டு இருக்குது. இந்த டபுளிங் ஆஃப் த ரயில்வே லைன்ஸ் குமரி மகாசபா தான் அதனுடைய இனிஷியேட்டிவ் எடுத்தது. அந்த 4 வழிச்சாலைகள் குமரி மகாசபா எடுத்தது. அதே மாதிரி டீசில்டிங் ஆஃப் டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் குமரி மகாசபா கேஸ் போட்டு தான் கொண்டு வந்தது. அதே மாதிரி பாறைகள் எல்லாம் உடைச்சி எடுத்து செய்யும்போது கோர்ட் கேஸ் போட்டு தான் குமரி மகாசபா அதெல்லாம் நிறுத்துச்சுது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரோட்ஸ், ஆக்சுவலா ராஜ காலத்துல ராஜ பாதைன்னு சொன்னபோது கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலிருந்து ட்ரிவாண்ட்ரம் வரை உள்ள ரோடு 120 அடியா இருந்தது. அந்த 120 அடி பாதை மார்த்தாண்டத்துல ரொம்ப சுருங்கிருச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள பாதையில தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம், தமிழ்நாட்டில் உள்ள தாசில்தார் அதுக்கு பட்டா கொடுத்து எல்லாம் போட்டு எடுத்து செய்து வச்சிருக்காங்க. அதை நாங்க கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிச்சிருக்கிறோம். நவோதய வித்யாலயாவுக்காக வேண்டி நிறைய போராடணும். 2010 1
ஒரு வெஹிக்கிள் நம்பர் 9779 அந்த சமயத்துல 32 மாவட்டங்கள் இருந்தது. 32 மாவட்டங்கள்லயும் 8 வாரத்துக்குள்ளால நவோதயா வர வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்தது. ஆனால் அந்த சமயத்துல இருந்த எடப்பாடியார் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எடுக்கிறதுக்கு வேண்டிய ஃபைனான்ஸ் இல்லாததுனால அப்படி பெண்டிங் கிடக்குது. அதுல அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னா, தமிழ் டீச் பண்ணப்படவில்லை, ஹிந்தி டீச் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மை அதுக்கு மாறானது. உண்மை அதுக்கு மாறானது. கண்டிப்பாக தமிழ் டீச் பண்ணப்படுது. ஹிந்தி இஸ் ஒன்லி அன் ஆப்ஷனல் பேப்பர். நான் முதல் நவோதயாவிலேயே பிரின்சிபலா இருந்த ஆளு, இந்தியா முழுசும் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வந்த ஆளு. என் கூட நான் ஒரு வாடிய உள்ளத்தை தாடியால மறைச்சு வச்சிருக்கிறாரு டாக்டர் முருகன். அவரும் நவோதயா பிரின்சிபலா இருந்தவர் தான். எங்களுக்கு தெரியும் நவோதய வித்யாலனா என்னன்னு சொல்லி. பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. ஒரு எம்எல்ஏ கிட்ட நான் போய் மார்க் ஷீட்டை கொண்டு காணிச்சேன். இங்க பாருங்க ஐயா, தமிழ் இருக்குதுயா, ஹிந்தி இல்ல பாருங்க. காரைக்கால் நவோதய வித்யாலயா, பாண்டிச்சேரி நவோதய வித்யாலயா பாருங்க, தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இங்க சொல்லி கொடுக்க முடியாதா? அங்க ஹிந்தி இல்ல, அப்ப இங்க ஹிந்தி வருமா? ஆனா அரசியல்வாதின்னா நம்ம வாழ்த்தணும் நம்ம மாவட்டத்துல. அவர் சொல்றாரு, உங்க கண்ணுக்கு தமிழ் தெரியுது, ஹிந்தி தெரியல. எங்க கண்ணுக்கு ஹிந்தி தெரியுது, தமிழ் தெரியல. இவங்களை வாழ்கன்னு சொல்றது இல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அத சுப்ரீம் கோர்ட்ல எடுக்கிறதுக்காக வேண்டி ஏராளமான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. திரும்ப ஐஆர்இஎல்காக வேண்டி அடிகளார் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க வச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு குரூப் இருந்துகிட்டு அவங்க தான் 19 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாவட்டத்தை ஒரு சின்ன குரூப் cannot decide, dictate, blackmail and threaten and ruin. This is not possible. திரும்ப திரும்ப பொய் சொல்றதுனால அது மெய் ஆக முடியாது. சத்தம் போட்டு பொய் சொல்றதுனால அது மெய் ஆகவும் முடியாது. இந்த ஐஆர்இஎல் நான் எனக்கு இதுல தொடர்புகள் இல்லாம இருந்தது. ஆனா அடிக்கடி பேப்பர்ல வந்தது. அதுல என் கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவா பிடிப்பட்டது என்னன்னு சொன்னா, சில ஆளுகள் பேப்பர்லயும் டிவியிலையும் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லி கொடுக்கறாங்க. அதுல என்னன்னா, இந்த ஐஆர்இஎல் இருக்கிறதுனால ரேடியேஷன்னால கொத்து கொத்தா ஆளுகள் சாகுறாங்க. இந்த கொத்து கொத்தான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கொரோனா டைம்ல கூட கொத்து கொத்தா ஒருத்தர் சாகல. உலகத்துல எங்கேயுமே கொத்து கொத்தா சாகல. அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல சில ஆளுகளுக்கு கண்ணுக்கு கொத்து கொத்தா சாகிறது தெரியுது. அப்ப இந்த கொத்து கொத்தா சாகிறத நம்ம ஒண்ணு பார்த்துருப்பேன் அப்படின்னு ஒரு ஆர்வம். நியாயம் தானே தம்பி சசிகுமார்? இல்லையா? கொத்து கொத்தா சாகிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? இங்க கொத்து கொத்தா சாகிறாங்க ரேடியேஷன்ல. அப்படி சொன்னதுனால நாங்க என்ன செய்தோம்னு சொன்னா, குமரி மகாசபா ஒரு எஃபர்ட் எடுத்தது. குமரி மகாசபாவில் இந்த ரேடியேஷன் சயின்டிஸ்ட்களை எல்லாம் கூப்பிட்டோம். நிறைய சயின்டிஸ்ட், இங்க 2 சயின்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லா சயின்டிஸ்ட்களையும் கூப்பிட்டு அவங்களுடைய ஆராய்ச்சிகள், அவங்க எல்லாம் பிஹெச்டி செய்தவங்க, பாபா அட்டாமிக் ரிசர்ச்ல உள்ளவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க? ஒவ்வொரு கிராமமா போய் ரேடியேஷனை படிச்சிருக்கிறாங்க. வீடு வீடா போய் ரேடியேஷனை ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. கடலுக்கு போறவங்களுக்கு போன பிறகு என்ன, போறதுக்கு முன்னால என்ன, வீட்டுல உள்ளால இருக்கிறவங்களுக்கு என்ன, அல்ல சின்ன பிள்ளைகளுக்கு என்ன, இந்த மாதிரி மைன்யூட் இன் டெப்த் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆளுகளை கூப்பிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இது எல்லாமே தப்பு, அவங்க எல்லாம் சொல்றது பொய். அதனுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். இந்த ஐஆர்இஎல் இருக்கிறதுனால ரேடியேஷன் மணவாளக்குறிச்சியில ஹாஃப் குறைஞ்சிருக்குதே தவிர கூடல. மற்ற எல்லா இடத்துலயும் இதை விட பல மடங்கு கூடி இருக்குது. திரும்ப இந்த ஏரியால எல்லாம் மரங்களே இல்லை, எல்லாம் செத்து போயிடும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுன்னு. உங்க முன்னால இருக்கக்கூடிய அந்த சர்ச், ஒரு பெரிய சர்ச் இருக்குது, பெரியவள சர்ச். அது இந்த மணல்ல இருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகுதான் கட்டப்பட்டது. நிறைய மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. அது எல்லாம் இதே பிளேஸ்ல எடுத்த பிறகுதான் செய்யறது.
என்ன கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, இந்த ஐஆர்இல இருந்து சிஎஸ்ஆர் பெனிஃபிட் எல்லாம் எடுத்து நல்லா வளர்ந்தவங்க, நிறைய பணம் எடுத்தவங்க, நிறைய சப்போர்ட் எடுத்தவங்க கூடையே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு, கூடையே சுற்றி இருந்துகிட்டு 30 வெள்ளிக்காசுக்குன்னு சொல்லி மறுதளிச்சான். அதே மாதிரி கூட இருந்து தின்னுகிட்டு எல்லா பெனிஃபிட்டை எடுத்துக்கிட்டு அவங்களே மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணீரோட விதைத்தால் கம்பீரத்தோடு அறுவடை செய்வாய் அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சிருக்கிறேன். இந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் செல்வராஜன் கண்ணீரோட பிரசன்ட் பண்ணி இருக்கிறாரு குமரி மகாசபாவில். போக விட மாட்டாங்க. இந்த பப்ளிக் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சர்வே பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எடுத்தேன். இது எல்லாம் தப்பு. இந்த பப்ளிக் ஹியரிங்கே தேவை கிடையாது. இது எல்லாம் ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. இது வந்து நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பா தேவை. குமரி மகாசபா தான் ஸ்ட்ராங்கா பிரைம் மினிஸ்டருக்கு 2 தடவை லெட்டர் அனுப்பணும். நான் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுத்தேன். அதனுடைய விளைவு தான் இப்ப 2-3 நாளா நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க பேப்பர்ல. நான் 6 மாசத்துக்கு முன்னால ரிப்போர்ட் கொடுத்தோம் குமரி மகாசபா சார்பில். பப்ளிக் ஹியரிங் தேவை கிடையாது, நாட்டினுடைய வளம், நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சொல்லி போட்டதுக்கு தான் மத்திய அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கு, இனிமேல் பப்ளிக் ஹியரிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்படி குமரி மகாசபா நிறைய காரியங்கள் எடுத்திருக்குது, போல்டா எடுத்திருக்குது, தைரியமா எடுத்திருக்குது, நிறைய அறிவுரைகள் கொடுத்திருக்குது, சஜஷன்ஸ் கொடுத்திருக்குது, ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்குது. அது விளைவுகளும் வெற்றிகரமா வந்திருக்குது.